பொற்காசு பொதியை பத்திரமாக வைத்துக்கொள். நான் ஊரில் இல்லாத சமயத்தில் கோவில் அதிகாரி வந்தாலோ அல்லது அவர் சொல்லி ஆள் வந்தாலோ இந்த தொகையை அவரிடம் சேர்த்து விடு. இதை உன் அறையில் பத்திரமாக வைத்துக்கொள். ஆகட்டும் சுவாமி. மாரநேர் நம்பியும் யாரும் இதுவரை வரவில்லை, தொகை வைத்த இடத்திலேயே இருக்கிறது, அடியேன் கொண்டு வந்து தங்களிடமே கொடுத்து விடட்டுமா என்று கேட்டாரே, ஞாபகம் இருக்கிறதா? அத்தொகையை தான் நான் உங்களிடம் கொடுத்தேன். அந்த தொகை தன்னிடம் இல்லை என்பது மாரநேர் நம்பிக்கு தெரியாது. தயவு செய்து இவன் செய்த காரியத்தை மாப்பிள்ளையிடம் சொல்ல மாட்டேன் என்று சத்தியம் செய்து கொடுங்கள். சீக்கிரம் பொற்காசுகளை கொண்டு வா. நாங்கள் இருவருமே சென்று அதிகாரியிடம் அதை சேர்ப்பித்து விடுகிறோம். அந்த அந்த பொற்காசுகளை நேற்றைய அதிகாரி வந்து பெற்று சென்று விட்டாரே. அப்படியா? எப்பொழுது வந்தார்? நீங்கள் குழந்தைகளோடு வெளியே சென்றீர்களே, அப்பொழுதுதான் வாங்கி கொண்டு போனார். ஐயோ, என்னை போன்ற நம்பிக்கை துரோகி யார் இருக்கக்கூடும்? எவ்வளவு நம்பிக்கையோடு இருந்தார் என் குருநாதர் அடியனிடம். அவருக்கு போய் துரோகம் செய்து விட்டேனே. ஊர் உலகத்திற்கு நான் நடந்து கொண்ட விதம் தெரிந்தால் எல்லோரும் அடியனை கல் கொண்டு அடிப்பார்களே. அந்த காயமாவது ஆறிவிடும். ஆனால் சுடு சொல்லால் கண்டபடி தூற்றுவார்களே, அது வல்லவோ ஆறாத ரணமாக என்னை பாடாய்படுத்தும். அடியனை போல் ஒரு முட்டாள் நம்பிக்கை துரோகி ஒருவரும் இருக்க முடியாது. மாரநேரி, அந்த பொற்காசு பொதியை கொண்டு வா என்று அடியனிடம் குருநாதர் கேட்டபோது அதிகாரியிடம் கொடுத்து விட்டேன் என்று வாய் கூசாமல் பொய் சொல்லிவிட்டேனே. அப்பொழுதே என் நாக்கு இழுபட்டு இருக்க வேண்டும். இல்லை, என் நாக்கு மட்டுமல்ல, என் உடலே இழுபட்டு இருக்க வேண்டும். அடியன் இவ்வுலகில் வாழ்வதற்கு தகுதியற்றவன். பாவங்கள் செய்தவர்கள் ஏதாவது புனித நதியில் நீராடி பிராயச்சித்தம் செய்து கொள்வார்கள். ஆனால் அடியன் செய்த பாவத்திற்கு பிராயச்சித்தமே கிடையாது. நான் இன்னும் உயிர் வாழ்ந்தால் இந்த பூமிக்கே பாரம், இருந்து உயிர் வாழ்ந்தால் நரகம் நிச்சயம். அதற்கு ஒரே தீர்வு, ஆற்றில் விழுந்து என் உயிரை மாய்த்துக் கொள்வதுதான். அடியன் மனதால் வருந்தி என் உயிரை மாய்த்துக் கொள்வதற்கு இந்த திசைகளும் நல் இயற்கையும் சாட்சி. குருநாதா, இந்த குரு துரோகியை மன்னித்து விடுங்கள். ஆனால் பொற்காசுகளை அடியேன் களவாடவில்லை, அடியேன் களவாடவில்லை. வேண்டாம் மாரநேர், வேண்டாம் வேண்டாம் மாரநேர், வேண்டாம். அப்பா, என்னவாயிற்று? எதற்காக இப்படி திடீரென்று கூச்சல் போடுகிறீர்கள்? மாரநேர், மாரநேர். மாரநேரா? மாரநேருக்கு என்ன? ஆற்றில் மூழ்கி விட்டானடா. சரிதான். கனவா? இல்லை, நிஜமாகவே ஆற்றில் மூழ்கி விட்டான். ஐயோ, உடனே அவனை காப்பாற்றியாக வேண்டும். எங்கே போகிறீர்கள்? நீங்கள் கண்டது கனவு. கனவா? இல்லை, கனவில்லை. அவன் மூழ்கியதை நான் பார்த்தேனே. கனவுதான். முதலில் ஆசுவாசப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் படுத்திருப்பது திருக்கோஷ்டியூரில் உள்ள உங்கள் மாப்பிள்ளையின் அகத்தில். இதோ உங்கள் பக்கத்தில் இருப்பது மாதவன், உங்கள் பிள்ளை. அப்படியானால் மாரநேர், மாரநேர். மாரநேரும் இல்லை, சோரநேரும் இல்லை. பேசாமல் படுங்கள். கெட்ட கனவு கண்டிருப்பீர்கள். தீர்த்தம் கொண்டு வரட்டுமா? வேண்டாம். இதெல்லாம் கனவென்றா சொல்கிறாய்? ஆமாம், கனவுதான். இல்லையடா, அவன் ஆற்றில் மூழ்கியதை நான் பார்த்தேனே. அடடா, அப்படியெல்லாம் நீங்கள் ஒன்றும் பார்க்கவில்லை.
எல்லாம் கனவுதான். பேசாமல் படுங்கள். மாதவா, அந்த மாறனேரை நம்பி இப்படி ஏடாகூடமாக ஏதாவது பிராண தியாகம் செய்து விட்டால் என்னடா செய்வது? அதெல்லாம் செய்து கொள்ள மாட்டான். அவன் எங்கே இருக்கிறானோ என்னவோ. அத்திம்பேர் கூட அவனை மறந்து விட்டார். நீங்கள் என்னவோ மாறனேர் மாறனேர் என்று பிதற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். இப்படி ஏதாவது உளறிக் கொட்டி கடைசியில் என்னை காட்டி கொடுத்து விடாதீர்கள். பாவமடா அந்த மாறனேர் நம்பி. நாம் வாயை கட்டி போட்டு விட்டோமே. இப்பொழுது எங்கே தவித்துக் கொண்டிருக்கிறானோ, என்ன செய்து கொண்டிருக்கிறானோ? அப்பா, பேசாமல் படுக்க போகிறீர்களா இல்லையா? இனி எனக்கு தூக்கம் வராது. என் குற்ற உணர்ச்சி என்னை குத்தி கொன்று கொண்டே இருக்கிறது. நான் எப்படி தூங்குவேன்? என்னப்பா, என்ன என்ன பெரிய குற்ற உணர்ச்சி? பிள்ளைக்கு சொத்து பத்து சேர்த்து வைக்க முடியவில்லை என்ற குற்ற உணர்ச்சியா? அது உங்களுக்கு தோன்றாது என்று எனக்கு நன்றாக தெரியும். பெரியவர்களாக நீங்கள் எனக்கு செய்திருக்க வேண்டியதை நான் செய்து கொண்டேன், அவ்வளவுதான். அனாவசியமாக மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் படுத்து உறங்குங்கள். கல்யாண வேலையை பற்றி சிந்திப்பதை விட்டுவிட்டு தேவையில்லாததை பற்றி புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களே. நாளை விடிந்ததும் கல்யாண காரியங்கள் எவ்வளவு இருக்கின்றன. எந்தெந்த உறவினர்களை கூப்பிட வேண்டும் என்று பட்டியல் போட சொன்னேனே, போட்டீர்களா? நம் பக்கத்திற்கு பிரகஸ்பதியாய் யாரை ஏற்பாடு செய்வது? இப்படி எத்தனை வேலைகள் இருக்கிறது. என்னவோ மாறனேராம் ஆற்றில் மூழ்கி விட்டானாம். உங்களுக்கு தூக்கம் வருகிறதோ இல்லையோ, எனக்கு தூக்கம் வருகிறது. நான் தூங்கப் போகிறேன். நீங்களும் முயற்சி செய்யுங்கள். நமஸ்காரம். வாருங்கள். வந்தனம் சுவாமி. வந்தனம். என்ன, இன்று தமிழ் பாசுர வகுப்புகள் எதுவும் இல்லையா? இருந்தது சுவாமி. அதை முடித்துக் கொண்டுதான் அடியேன் இங்கு வந்தேன். ஓ, கோயிலில் ஏதாவது ஒரு முக்கியமான சேவை செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். அதாவது கோயிலை நீர்தளித்து சுத்தம் செய்வது, நந்தவனம் அமைத்து புஷ்ப கைங்கரியம் செய்வது, தூசிகளை அகற்றி கோலமிடுவது, தீபம் ஏற்றுவது, இப்படி ஏதாவது ஒன்று. ஆனால் நீ அனைத்தையும் செவ்வனே செய்து கொண்டிருக்கிறாய். சுவாமி, இக்கைங்கரியத்தை அடியேன் செய்ய வேண்டும் என்பது என் தந்தையின் விருப்பம். தந்தையின் விருப்பத்தை சிரமேற்கொண்டு செய்வது ஒரு புத்திரனின் கடமை அல்லவா? உண்மைதான். அதேபோல் பெற்ற தாயின் தலையாய விருப்பத்தை பூர்த்தி செய்வதும் ஒரு புத்திரனின் கடமை அல்லவா? என்ன யோசிக்கிறாய்? சுவாமி, தாங்கள்... அடியேன் குறிப்பிடுவது உன் அன்னையின் தலையாய விருப்பமான உன் கல்யாணத்தை பற்றித்தான் ராமானுஜா. சீக்கிரம் அதை நீ நிறைவேற்ற வேண்டாமா? தாங்களா அடியேனின் கல்யாணத்தை பற்றி வலியுறுத்தி பேசுகிறீர்கள்? ஏன் ராமானுஜா, அதை பற்றி பேச அடியேனுக்கு என்ன அவசியம் என்று கேட்க நினைக்கிறாயோ? இல்லை சுவாமி, அப்படியெல்லாம் அடியேன் நினைப்பேனா? தாங்கள் அடியேன் மேல் எப்போதுமே தனி பரிவு உடையவர், நலம் விரும்பி. அதற்கும் மேல் அடியேனை ஒரு உயர்ந்த நிலைக்கு ஆட்படுத்தி பார்க்கும் ஊக்கமுடையவர். அது மட்டுமல்லாமல் அனைத்தையும் துறந்து பிரம்மச்சரிய விரதம் பூண்டு அதிலேயே திளைத்து நிற்கும் தாங்கள் அடியேனை கிரகஸ்தாசிரமம் ஏற்கச் சொல்லி வற்புறுத்துவதுதான் ஆச்சரியத்தை தருகிறது. அதை எண்ணித்தான் குழப்பமடைகிறேன் சுவாமி. தங்களை முன்மாதிரியாக வைத்தல்லவா அடியேன் வாழ்க்கையை அமைத்துள்ளேன். ராமானுஜா,
அடியேனின் நிலை வேறு, உன் நிலை வேறு. தங்களைப் போன்ற நிலையை அடியேன் தேர்ந்தெடுப்பது தவறா சுவாமி? தவறென்று சொல்லவில்லை ராமானுஜா. அடியேனைப் போல அனைவரும் பிரம்மச்சாரியாகத்தான் இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை என்றுதான் சொல்ல வருகிறேன். அடியேன் தங்களை ஒன்று கேட்கலாமா சுவாமி? தாராளமாக கேள். அடியேனின் கேள்வியில் பிழையிருந்தால் தாங்கள் மன்னித்தருள வேண்டும். ராமானுஜனின் வாக்கில் பிழையா? நிச்சயம் இருக்காது. கேள். தங்கள் தாயார் தங்களின் கல்யாணம் பற்றியும் தங்கள் குடும்ப வாழ்க்கை பற்றியும் விருப்பப்படவில்லையா சுவாமி? ராமானுஜா, நீ என்ன கேட்க விரும்புகிறாய் என்பது அடியேனுக்கு நன்றாக புரிகிறது. அதைத்தான் முன்பே உன்னிடம் அடியேனின் நிலை வேறு என்று குறிப்பிட்டேனே. இருப்பினும் உன் கேள்விக்கு விடை தருவதும் அடியேனின் கடமைதான். அடியேனின் தாயாருக்கு என் மன வாழ்க்கையை விட பிரதானமான ஒரு கவலை இருந்தது. அது என்னவென்றால், இவன் மற்ற பிள்ளைகளைப் போல சுயமாக சம்பாதிக்காமல் இருக்கின்றானே, உரிமையாய் பெற வேண்டிய சொத்திலும் விருப்பமற்று இருக்கிறானே, எதுவும் இன்றி பெற்றோர்களை துறந்து பரதேசியாய் திரிந்து பசியால் வாடி வீழ்வானே என்ற கவலைதான் அவர்களுக்கு மேலோங்கி இருந்தது. அடியேனின் 3 மூத்த சகோதரர்களும் பெற்றோர்களின் விருப்பப்படி குடும்ப வாழ்க்கையை மேற்கொண்டு வாணிபத்தை உயர்த்துவதில் பெற்றோர்களுக்கு திருப்தி என்றால், அடியேன் பகவத் கைங்கரியத்தில் ஈடுபட்டதிலும் என் பெற்றோர்களுக்கு மனப்பூர்வமான திருப்தியே. அதை அடியேன் நன்கு அறிவேன். மேலும் அடியேன் ஒருவன் மட்டும் அவர்களிடமிருந்து பிரிந்து ஒதுங்கி வந்திருப்பதால் நிர்கதியாய் நிற்கும் நிலை அடியேனின் பெற்றோருக்கு வரவில்லை. 4 பிள்ளைகளில் ஒருவன் பகவத் சேவைக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டது பெருமளவில் அவர்களுக்கு வேதனையை தரவில்லை. அவ்வப்போது அடியேன் அவர்களை சென்று பார்க்க வேண்டும் அல்லது அடியேனை அவர்கள் வந்து சந்திக்க வேண்டும் என்ற அளவில் விருப்பம் கொண்டிருந்தார்கள். அதை அடியேனும் இன்றளவிலும் நிறைவேற்றிக் கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் நீ அப்படி இல்லை ராமானுஜா. நீ உன் தாய்க்கு ஒரே பிள்ளை. அவருடைய சுவாசம், நாடி, உயிர் அனைத்தும் நீதான். அதனால் உன் அன்னையின் விருப்பத்தை நீ நிறைவேற்றத்தான் வேண்டும். சுவாமி, தங்களை ஆச்சாரியராக மனதில் கொண்டு கேட்கிறேன். தாங்களே அடியேனை கல்யாணம் என்னும் பந்த முடிச்சில் மாட்ட எண்ணலாமா? பற்றறுத்து பரமனை அடைய நினைக்கும் தங்களை வழிகாட்டியாய் அடியேன் கொள்ளக்கூடாதா? என் விருப்பம் உங்கள் விருப்பம் ஆகக்கூடாதா? இல்லை ராமானுஜா, இதில் என் விருப்பத்தை விட உன் அன்னையின் விருப்பம்தான் முக்கியம். ஒருவன் சந்நியாசத்தை பெற வேண்டும் என்றாலும் அன்னையின் அனுமதி இல்லாமல் அதை ஏற்க முடியாதே. உன் அன்னையின் அடிமனது ஆசை, கனவு எல்லாம் உன்னுடைய கல்யாணமாக இருக்கிறதே. நீ மற்றொன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும். அடியேன் தேர்ந்தெடுத்திருக்கும் வழி தனி ஒருவனான அடியேன் மட்டுமே உய்வதற்காக தேர்ந்தெடுத்த வழி. ஆனால் உன் வழி அதுவாக இருக்கக்கூடாது. காரணம், பல பேருக்கு இந்த சமுதாயத்தில் வழிகாட்ட பிறந்தவன் நீ. அதை உன் கடந்த கால பல செயல்களின் மூலம் அடியேன் அறிந்திருக்கிறேன், உணர்ந்திருக்கிறேன். குடும்ப வாழ்க்கையை கைக்கொண்டு அதன் நெறி உணர்ந்து அதன் பின் உய்யும் வழியை நீ அனைவருக்கும் போதித்தால் எல்லோரும் உன்னை கொண்டாடி ஓர் ஒப்பற்ற மகானாக போற்றுவார்கள் என்பது அடியேனின் தாழ்வான எண்ணம். சுவாமி, அந்த அளவுக்கு கிரகஸ்தாசிரமத்திற்கு அடியேன் முக்கியத்துவம் கொடுத்துத்தான் ஆக வேண்டுமா என்று அடியேனின் மனது குழப்பமடைகிறது. அதை தாங்களே தீர்த்தருள வேண்டும். ராமானுஜா, பல பேருக்கு வழிகாட்டியாய் திகழப் போகிறவன், குடும்பச் சுமையிலிருந்து பலரையும் கைதூக்கி காப்பாற்றி உபகரிக்கப் போகிறவன் அனுபவசாலியாகவும் இருப்பது அவசியம் அல்லவா? அப்போதுதானே உன் கூற்று சபையேறும். மகாபாரத யுத்தம் தொடங்குவதற்கு முன்னால் அர்ஜுனன் எந்த மனநிலையில் இருந்தானோ அதே நிலையில்தான் இப்பொழுது நீயும் இருக்கிறாய் ராமானுஜா. அது என்ன சுவாமி? எதிரே நிற்கும் கௌரவர்களை பார்த்துவிட்டு, ஐயோ, என் சகோதரர்கள், பாட்டனார், குரு, பந்துக்கள் என அனைவரும் என் முன்னே நிற்கிறார்களே, போரில் அவர்களை கொன்றால் எனக்கு பாவம் வந்து விடுமே, அவப்பெயர் ஏற்பட்டு விடுமே என்று பயந்தான் அர்ஜுனன். ஆனால் பகவானோ பந்த பாசத்திற்கு பயந்து நீ போர் தொடுக்க தவறினால் வரும் காலம் நாட்டை காப்பாற்ற தவறவிட்ட ஒரு கோழை என்று உன்னை தூற்றும். அநீதி தலையெடுக்கும் போது அதற்கு எதிராக குரல் கொடுத்து மக்களுக்காக போரிட வேண்டியது நாட்டை ஆளும் ஒரு அரசனின் கடமை. தலைவன் எவ்வழியோ தொண்டனும் அவ்வழியே என்பது போல் வருங்கால சமுதாயமும் உன்னையே பின்பற்றி தன் கடமையிலிருந்து வழிதவறும் அல்லவா? எனவே துணிந்து போரிடு அர்ஜுனா என்று பகவான் அவனுக்கு உத்வேகம் கொடுக்க,
பகவானின் உபதேசத்தால் தெளிவு பெற்ற அர்ஜுனன் அம்பை தொடுத்து வில்லுக்கு ஒரு விஜயன் என்று பெயரெடுத்தான். அநீதியை அழித்தான், பகவானையும் திருப்தி செய்தானே. எனவே குடும்ப வாழ்க்கையில் ஆழ்பட்டு விடுவோமோ என்ற உன் அச்சம் அவசியமற்றது. கிரகஸ்தாசிரமத்தை நீ ஒதுக்கினால் நாளை உன்னை பின்பற்றுவோரும் பிரம்மச்சரியமும் சந்நியாசமும் மட்டுமே உயர்ந்தது, கிரகஸ்தாசிரமம் தாழ்ந்தது என்று நினைத்து விடுவார்கள். யார் எந்த ஆசிரமத்தில் இருக்கிறார்கள் என்பது முக்கியமல்லவே. பகவானை தியானிப்பதிலும் அவருக்கு சேவை செய்வதிலும் எந்த அளவிற்கு அவர்கள் ஆழ்ந்திருக்கிறார்கள் என்பதுதானே முக்கியம். சந்நியாசத்தை ஏற்று காட்டில் வாழ்ந்தாலும் கிரகஸ்தாசிரமத்தை மேற்கொண்டு நாட்டில் வாழ்ந்தாலும் சதா அந்த பகவானின் நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதானே மனிதனாய் பிறந்த அனைவரின் தலையாய கடமை. ஒருவேளை குடும்ப வாழ்க்கையிலிருந்து பக்தி செய்பவர்களுக்கும் நீ ஒரு உதாரணமாக திகழ வேண்டும் என்பதற்காகத்தான் பகவான் உனக்கு இப்படி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கிறாரோ என்னவோ. உன் வாழ்க்கை உன் கையில் இல்லை ராமானுஜா, அது பகவானின் கையில் இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் ஒரு உயர்ந்த ஸ்ரீ வைஷ்ணவராக வாழ்ந்து அதை மற்றவருக்கு முன்னால் போதிக்க முடியும். இல்லையேல் பகவான் என் மூலம் உனக்கு இப்படி ஒரு போதனையை கொடுப்பாரா? குடும்பத்தின் மூத்தவனான நீ உன் தாயாரின் ஆணையை ஏற்பதுதான் முறை. பலகாலம் தவமிருந்து பெற்ற உன் தாயின் அன்பிற்கும் பாசத்திற்கும் அவர் விருப்பத்தை பூர்த்தி செய்து அவரை திருப்திப்படுத்துவதுதான் உன் தலையாய கடமை. ஏன், அதுதான் அடியேனுடைய ஆக்ஞையும் கூட. அதற்கு பின்னர் காலம் எதை உனக்கு முன்னிறுத்துகிறதோ அதை அவ்வேளையில் ஸ்வீகரித்துக் கொள்ளலாம். இதுதான் அடியேனின் தாழ்மையான கருத்து. எனவே இப்பொழுது நீ கைகொள்ள வேண்டிய தர்மம் கிரகஸ்தாசிரமம். இதை ஓர் ஆசானின் நிலையிலிருந்து அடியேன் உனக்கு சொன்னதாகவும் நீ எடுத்துக்கொள்ளலாம். அடியேனின் அனைத்து கூற்றிற்கும் அர்த்தத்தை உணர்ந்தவன் நீ. தாமதிக்காமல் விரைவாய் ஒரு முடிவெடு.